நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே விபத்தை ஏற்படுத்திய கண்டெய்னர் லாரியில் வந்தவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள். இதில் ஒருவர் பலியாகி இருப்பதாகவும் மற்றொருவர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிதரன், இவர்கள் இருவருடைய பின்னணி என்ன என்பது தெரிய வந்திருக்கிறதா? இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வடமாநில கொள்ளையர்கள் லாரி மூலம் நகைகளையும் பணங்களையும் கொள்ளையடிக்க வந்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். அப்போது திருச்சூரில் இன்று காலை ஏடிஎம் கொள்ளையடித்து 66 லட்சம் ரூபாய் பணமானது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த சுற்று வட்டாரத்தில் பல்வேறு இடங்களில் போலீசார் தேடிய நிலையில இந்த கண்டெய்னரில் தான் பணம் கொள்ளையடித்து சென்றப்படுவதாக மைக்கில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அவர் வாகனங்கள் செல்லும் வழியில் அனைத்து இடங்களிலும் போலீசார் தடுப்பு பணியில் ஈடுபட்டு அந்த வாகனத்தை பிடிக்க முற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பல்வேறு இடங்களில் அந்த வாகனத்தை நிறுத்தாமல் சாலையில் சென்ற கார்கள் மீதும் இடித்து தள்ளிவிட்டு செல்லக்கூடிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில நாமக்கல் பகுதியில் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் அங்கு பல்வேறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது திருச்சியிலிருந்து தமிழகம் வழியாக கொலை செய்யப்படுவது இந்த இடத்தில் வைத்து இந்த என்கவுண்டர் ஆனது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக 2 பேர் நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் சம்பவ இடத்திலே விழுந்திருக்கிறார். அவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட பின்பு மற்றொருக்கு குண்டு காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மற்ற 3 பேரும் தப்பிக்க முயன்ற 3 பேரையும் போலீசார் அங்கு வந்து கைது செய்திருக்கிறார்கள். நாமக்கம் பச்சாம்பாளையம் பகுதியில் வைத்து இந்த அவர்களை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். அப்போது அந்த கண்டெய்னரில் உள்ளே அங்க திருச்சூரில் கொள்ளையடிக்கப்பட்ட 66 லட்சம் ரூபாய் ரொக்கம் கட்டுக்கட்டாக இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து தற்போது அருகில் இருக்கக்கூடிய மற்ற டிஎஸ்பிகளை அங்கு வரவழைத்து போலீஸ் விசாரணையானது நடைபெற்றுகிறது. என்கவுண்டர் செய்யப்பட்டவரின் உடலானது அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சசிதரன், தற்போது என்கவுண்டர் செய்த போலீஸ் அதிகாரி யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? நாமக்கல் காவல் ஆய்வாளர் தவமணி தான் அங்கு என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அவரை நோக்கி வடமாநில கொள்ளையர் கள்ள துப்பாக்கிகள் மூலம் சுட முயன்றதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வடமாநிலத்தவர்கள் அவர்கள் வைத்திருந்த ஆயுதங்களை வைத்து உதவி ஆய்வாளர் ரஞ்சித் குமார் என்பவரையும் தாக்கியிருக்கிறார்கள். ஆய்வாளர் மீதும் இந்த காயமானது பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில போலீசார் தற்காப்பு பணிக்காக அவரை சுட்டு பிடிக்க முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் நெஞ்சில் காயம் ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மற்றொரு மீதும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடியதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 3 நபர்களையும் தற்போது போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எத்தனை நாட்களாக திட்டமிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், பல நாட்களாக இந்த வடமாநில கொள்ளையரின் திருட்டு சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறாமல் இருந்தது. அதாவது வாகனத்தில் தமிழகத்திற்கு வந்து விட்டு செல்லும் போது தீரன் அதிகாரம் படம் போன்று பல்வேறு கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வந்தன. காவல்துறையின் கடும் கட்டுப்பாட்டால் இந்த கொள்ளை சம்பவங்கள் பல நாட்களாக நிகழாமல் இருந்தது. மீண்டும் இந்த வடமாநில கொள்ளை சம்பவங்கள் தமிழகத்தில் அரங்கேறி அங்கு போலீசார் தற்போது என்கவுண்டர் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.